வெல்கம் டு டார்க் ஃபைல்ஸ். ஒரு பெண்ணின் உடல் 2 துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் கிடைத்தது. ஆனால் கொலைகாரன் இன்று வரை பிடிக்கப்படவே இல்லை. 1947 லாஸ் ஏஞ்சல்ஸ். 22 வயதே ஆன நடிகையாக விரும்பும் ஒரு பெண். அவள் பெயர் எலிசபெத் ஷார்ட். அவள் திடீரென காணவில்லை. சில நாட்களுக்கு பிறகு ஒரு எம்டி கிரவுண்ட்ல அவள் உடல் 2 துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. மிகவும் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னன்னா, அந்த வெட்டப்பட்ட உடல் மிகவும் சுத்தமாக இருந்தது. மேலும் ஒரு சிறு கைரேகை கூட இல்லை. ஊடகம் அவளுக்கு ஒரு பெயர் வைத்தது, பிளாக் டேலியா. இன்வெஸ்டிகேஷன் ட்விஸ்ட். போலீஸ்க்கு அனானிமஸ் லெட்டர்ஸ் வந்தது. அதில் கில்லர் நான் தான் அப்படின்னு மக்கள் மற்றும் போலீஸ்க்கு சவால் விட ஆரம்பித்தான். 100க்கும் மேல் சஸ்பெக்ட்ஸ் வந்தாங்க. ஆனால் ஒருத்தர்கிட்ட கூட சந்தேகப்படுற மாதிரி ஒரு ப்ரூஃப் கூட கிடைக்கல. இந்த கேஸ் ஹாலிவுட் வரலாற்றில் மிகவும் பிரபலமான தீர்க்கப்படாத கொலை மற்றும் வழக்காக மாறியது. மிஸ்ட்ரி ஸ்டேட்டஸ். 10 நாட்களுக்கு மேல் கடந்தும் கில்லர் யார் என்று இன்னும் தெரியவில்லை. பல தியோரிஸ் இருக்கு. சீரியல் கில்லர், டாக்டர், ஹாலிவுட் இன்சைடர். ஆனா உண்மை இன்னும் மர்மமாகவே உள்ளது. கன்க்ளூஷன். பிளாக் டேலியாவை கொன்றது யார்? ஹாலிவுட் கிளாமருக்கு பின்னாடி எவ்வளவு டார்க் சீக்ரெட்ஸ் இருக்கு?